வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். நீதிபதி சந்துருவினுடைய அறிக்கை முதல்வரிடம் வழங்கி இருக்கிறார். பள்ளிகளில் சாதிய மோதலை தடுக்கிறதுக்கான ஒரு சில பரிந்துரைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அது குறித்து உங்களுடைய பார்வை. முதல்ல அந்த டீம் ஏன் போடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் அந்த பள்ளியில் நடைபெற்ற அந்த மாணவன் சின்னத்துறையின் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல். ஹெச் ராஜா வேகமாக இது ஹிந்து விரோத போக்கு அப்படிங்கிறார். எது உண்மையிலே ஹிந்து விரோத போக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்டு தேர்வு அந்த சகோதரியுடைய கழுத்துலேருந்து தாலியை கலத்துறான். இது ஹிந்து விரோத போக்கு. ஹெச் ராஜா அன்னைக்கு கோமா ஸ்டேஜில் இருந்தாரா, தூங்கிட்டு இருந்தாரா, மயக்கத்தில் இருந்தாரா, வெளிநாட்டில் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. கோவம் வந்திருக்கும்ல, ஏய் ஹிந்து விரோதியே, ஒரு ஹிந்து பெண்ணின் கழுத்திலிருந்து தாலியை அகற்றலாமா அப்படின்னு கொந்தளிச்சிருந்தாருன்னா அவர் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாரு நான் நம்புறேன். இன்னைக்கு சாதி அடிப்படையிலான பிரச்சனையை பண்ணாதங்கடான்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு அம்மாவுக்கு கோவம் வருது. அந்த அம்மா கவுன்சிலர் வந்து வானத்துக்கு பூமியும் குதிக்கிறாங்க, பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. எனக்கு என் சம்பிரதாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த கவுன்சிலரை பார்த்து கேட்கிறேன், ஏம்மா உனக்கு உங்க சம்பிரதாயம் தான்மா முக்கியம், வாழ்த்துக்கள்மா பாராட்டுக்கள்மா. அன்னைக்கு தாலியை கலத்தும் போது உங்க சம்பிரதாயம் பாதிக்கப்பட்டதா, ஏன் கோவம் வரல உங்களுக்கு? நான் சொல்றேன், சவால் விடுறேன். இதெல்லாம் ஒரு 3% நான் பாதிக்கப்படுற மாணவர்களுக்காக பேசியிருக்கேன். இந்த பாதிக்கப்படுற மாணவர்களுக்கும் அவர்களை மதத்தின் பெயரால் பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்று நினைத்து துடிக்கின்ற சிலருக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு. அந்த நூலிலை வேறுபாடு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கூட்டு பிள்ளைங்க யாராவது இதை செய்யறாங்களா? உங்கூட்டு பிள்ளைங்களை அதை செய்ய சொல்லுங்க. அதனை எங்கூட்டு பிள்ளைங்களை செய்ய வச்சு நீங்க அரசியல் குளிர் காய்வீர்கள். சரி, கயிறு அப்படி எடுத்துட்டோம்னா சாதி ஒழிஞ்சிருமா ஸ்கூல்ல? நீங்கள் வந்து சாமி கயிறு சாதி கயிறு என்று சிலர் மடை மாற்றுகிறார்கள், சதி செய்கிறார்கள், ஹிந்தி விரோதிகள். அப்படி வச்சுப்போம், கரெக்ட் தான். நான் மட்டும் என்ன ஏலியனா? நானும் ஹிந்து தானே, எனக்கும் கோவம் வரும். இந்த சாமி கயிறோட நீட்டு தேர்வு ஏன் எழுதக்கூடாது? இதையும் முடிச்சு போடுறீங்க என்ன சார்? அதையா என்ன சார் இது? என்ன சார் உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இன்னொரு பக்கம் சார், இப்போ சீமான் சொல்றாரு, நாங்க வந்து இதை அமல்படுத்துவோம், முக்கியமான பரிந்துரை இதை நாங்க வந்து அமல்படுத்துவோம், இவங்க பண்றாங்களோ இல்லையோன்னு சொல்றாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், இவர்கள் பண்ண மாட்டார்கள்னு தான் இவங்கெல்லாம் சொன்னாங்க. திமுக தான் சாதித்து காட்டியது. பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்கக்கூடாது என்பது, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது மனுநீதி. திமுக அதை செய்யாதுன்னு சொன்னாங்க, திமுக தான் செய்து காட்டியது. எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? அதெல்லாம் செஞ்சிருவீங்க சார். ஆனா சாதியில கை வைக்க முடியாது சார். இது ஓட்டு போயிடும், பயந்துருவாங்க, இந்த விஷயத்துல கை வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே திமுக தான் சார் பண்ணுச்சு. எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? நீதிபதி சந்துருவினுடைய இந்த பரிந்துரைகள் பள்ளிகள்ல அமல்படுத்த நிறைவேற்றிட்டா கட்சி கழிச்சிட்டு போயிடுவாரமா? இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி செய்ய முடியும். எஸ். என்ன சார் ஹெச் ராஜா எதிர்த்தாங்கிறதுக்காக அதை நம்ம நிப்பாட்டிட போறோமா? இப்போ ஒரு விஷயத்துக்குள்ள சாதிய அமைப்புகள் எதிர்ப்புள்ள சொல்றேன் இல்ல, யாருன்னு சொல்லுங்க, யாராவது நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது, ஏன் தெரியுமா? சொன்னா முதல்ல அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். என்னைய சாதி அமைப்புன்னு ஏன் சொன்னேன்னு உங்ககிட்ட சண்டைக்கு வருவானா? இதுதான் சார் தமிழ்நாடு, இதுதான் பெரியார். அப்போ நோக்கம் சும்மா ஒரு அறிக்கையை வாங்கி வைக்கிறது இருக்கல்ல சார். மருத்துவத்தை போய் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வாங்குறோம்னாலே போய் மருந்து வாங்குறது. பல அறிக்கைகள் கிடப்புல இருந்து பல வரலாறுகள் இருக்குல்ல சார். ஏதாவது குறிப்பிட்டு பேசினா நான் பதில் சொல்லலாம். திமுக வந்து இந்த 3 ஆண்டுகள்ல இப்படி ஒரு அறிக்கை வாங்கி கிடப்புல போட்டுடுச்சு சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். அருணா ஜெகதீசன் அறிக்கை அதை தானே சொல்றாங்க, நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னு. நீதிபதி சந்துருவினுடைய அறிக்கை முதல்வரிடம் வழங்கி இருக்கிறார். பள்ளிகளில் சாதிய மோதலை தடுக்கிறதுக்கான ஒரு சில பரிந்துரைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அது குறித்து உங்களுடைய பார்வை. இல்லை, அந்த அறிக்கையை நானும் முழுமையாக வாசிக்கலை. அந்த அறிக்கையினுடைய அம்சங்கள் குறித்து சில வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. அது வதந்தி அப்படிங்கிறது டிஎன் ஃபேக்ட் செக் டீம் அந்த அறிக்கையை கம்பேர் பண்ணி செக் பண்ணி அதை ஃபேக், அந்த வதந்திகள் ஃபேக்குன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. ஸோ அறிக்கையினுடைய அம்சங்கள் ஊடகங்களில் வந்ததின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் முழுமையான அறிக்கை வாசிக்கிறேன். ஊடகங்களில் அந்த அறிக்கையினுடைய சிறப்பம்சங்கள் வந்ததின் அடிப்படையில் அந்த அறிக்கை பாராட்டுதலுக்குரியது, வரவேற்புக்குரியது. முதல்ல அந்த டீம் ஏன் போடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் எங்கள் ஊர் தான் அஃப்கோர்ஸ், நான் படித்த பள்ளி, இந்த பள்ளியில் நடைபெற்ற அந்த மாணவன் சின்னத்துறையின் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல். ஸோ அங்கே அப்படி தான் இருக்குதா சவுத் இன்னமும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அப்படி தான் இருக்குது. இன்னமும் பள்ளிகளில் சாதி ரீதியிலான சிக்கல்கள் அங்கங்கே தலை தூக்குது. எல்லாரும் சாதி வெறியோடு அலைகிறான்னு நான் சொல்லலை. ஆனால் சாதிய உணர்வு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கும். பகுத்தறிவாளர்கள், மற்ற இடதுசாரி அமைப்புகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இன்னொரு பக்கம் அந்த பையனை பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ வந்து இதில் இந்த பக்கம் போகிறோம் இப்படி ஆயிடுறான், அந்த பக்கம் போகிறோம் அப்படி ஆயிடுறான். ஸோ இது ஒரு போராட்டம் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சாதியவாதிகளுக்கும் சமூக நீதி பேசுபவர்களுக்கும் இடையில நடக்குது. இதில் அந்த பக்கம் போகிறவனும் பாவம் பாதிக்கப்படுறவன் தான், மாணவன் தான், அவனும் விக்டிம் தான். அவன் கையில் அருவாள் எடுத்துறான், இவன் புத்தகத்தை எடுத்துறான். அப்போது இவனை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல. உங்களுக்கு, எனக்கு, பார்க்குற நேர்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது.
நம்ம வீட்டு பிள்ளைய விட்டுருவோமா? நம்ம வீட்டு பிள்ளைய கையில் புத்தகத்தை கொடுத்து படிக்க அனுப்புகிறோமா, கையில் அருவாளை கொடுத்து வெட்ட அனுப்புகிறோமா? போய் படின்னு தானே சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த அறிக்கை என்ன சொல்லுது? சாதிய ரீதியிலான அடையாளங்களுக்கு இடம் அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதை அரசு ஏற்றுக்கொள்ளப் போகிறதா, அந்த அறிக்கையினுடைய எந்தெந்த அம்சங்களை ஏற்றுக்கொள்ளப் போகுதுங்கிறத அரசு தான் முடிவு செய்யணும். ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அதில் முக்கியமாக சொல்கிறது சாதிய ரீதியிலான என்ன செய்யக்கூடாது. நீங்கள் மத அடிப்படையிலான அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அதை எந்த காலத்துலையும் தடை பண்ணதில்லை, யாருமே தடை பண்ணதில்லை. நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு சபரிமலைக்கு மாலை போட்ட பையன் வருவான். ஏன் நீ சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு பள்ளிக்கூடம் வரேன்னு எந்த ஆசிரியர்களும் கேட்கறது இல்லை. நான் படிக்கும்போது என் கூட படித்த பையன் கோயிலில் சாமி ஆடுவான். அப்போ கோயிலில் வந்து காப்பு கட்டும்போது அவனுக்கு கையில் என்ன செஞ்சுருப்பாங்க, காப்பு கட்டியிருப்பாங்க, அவன் விரதம் இருப்பான். நீ ஏன் இது பண்ணுறேன்னு யாரும் நினைச்சதில்லை, கேட்கறது இல்லை. ஒரு கோயிலுக்கு பால் குடம் எடுப்பான், அவனை ஏன் நீ வந்து இப்படி பண்ண அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. அதெல்லாமே என்னது அலவுடு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஷூ போட்டு வரணும் மஸ்ட்டு அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஒருத்த மாலை போட்டுக்கானா அவன் ஷூ போடாமல் வருவான். வாத்தியார் நீ கண்டிப்பாக ஷூ போட்டு தான் வரணும், எந்த வாத்தியாரும் நினைச்சதில்லை, ப்ரெஷர் போட்டதில்லை. ஆனால் எப்போ பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, சாதி ரீதியாக மாணவர்கள் பல இடங்களில் அசம்பிள் ஆகிற ஒரு போக்கு சமீப காலங்களில் நடக்குது. இந்த சாதிக்கு இந்த வண்ண கயிறு, இந்த சாதிக்கு இந்த வண்ண கயிறு என்றெல்லாம் வண்ணங்களின் அடிப்படையில் வர்ணபேதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சில விஷமிகள், அந்த ஒரு சில விஷமிகளுடைய முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்படணும். அதுக்கு அந்த மாணவ சமூகம் பால்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறையில் அவர் ஒரு அம்சத்தை குறிப்பிடுகிறார். இதை உடனே மத உணர்வுகளுக்கு எதிரானது, மதத்தின் அடிப்படைகளுக்கு, மத அடிப்படையிலான அடையாளங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா வேகமாக வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறார். இது ஹிந்து விரோத போக்கு அப்படிங்கிறார். அது ஹிந்து விரோத போக்கு அல்ல, இது சாதிய வெறிக்கு எதிரான போக்கு. எது உண்மையிலே ஹிந்து விரோத போக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலி திருமணம் நடந்து தாலி கட்டிட்டு அந்த தாலியினுடைய மஞ்சள் ஈரம் காயாமல் பரீட்சை எழுத வர்றா ஒரு சகோதரி, நீட்டு தேர்வு, நீ இந்த தாலியில் பிட்டு வச்சிருவேன்னு நான் நம்புகிறேன், நீ இந்த தாலியில் வச்சு பிட்டு அடிப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாஜக அரசின் தேர்வு அதிகாரிகள், மோடி அரசினுடைய தேர்வு அதிகாரிகள், ஹெச் ராஜாவினுடைய அந்த பாஜக அரசினுடைய தேர்வு அதிகாரிகள் அந்த சகோதரியுடைய கழுத்திலேருந்து தாலியை கலத்துறான். இது ஹிந்து விரோத போக்கு. ஹெச் ராஜா அன்னைக்கு ஹோமா ஸ்டேஜில் இருந்தாரா, தூங்கிட்டு இருந்தாரா, மயக்கத்தில் இருந்தாரா, வெளிநாட்டில் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. கோவம் வந்திருக்கும்ல, ஏய் ஹிந்து விரோதியே, ஒரு ஹிந்து பெண்ணின் கழுத்திலிருந்து தாலியை அகற்றலாமா அப்படின்னு கொந்தளிச்சிருந்தாருன்னா அவர் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாரு நான் நம்புகிறேன். அப்போல்லாம் கோவம் வரலையே ஹெச் ராஜாவுக்கு? ஹிந்து விரோத போக்குன்னு எவனுமே சொல்லலையே. மெட்டியை ஏண்டா கலத்துலன்னு எவனும் கேட்கலையே. அன்னைக்கு எங்கே போனீங்க எல்லாரும்? வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? இன்னைக்கு சாதி அடிப்படையிலான பிரச்சனையை பண்ணாதங்கடான்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு அம்மாவுக்கு கோபம் வருது. அந்த அம்மா கவுன்சிலர் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க, பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. எனக்கு என் சம்பிரதாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த கவுன்சிலரை பார்த்து கேட்குறேன், ஏம்மா உனக்கு உங்கள் சம்பிரதாயம் தான்மா முக்கியம், வாழ்த்துக்கள்மா பாராட்டுக்கள்மா. அன்னைக்கு தாலியை கலத்தும் போது உங்கள் சம்பிரதாயம் பாதிக்கப்பட்டதா, ஏன் கோபம் வரல உங்களுக்கு? இந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். சரி, வந்து அகைன் நான் சொல்கிறேன் தேவேந்திரன், இது வந்து எப்படியாவது இங்கே வந்து சண்டை இழுத்து விடலாமா, நீங்கள் கலவரத்தை இழுக்கலாமா, கலவரத்தை இழுப்பதற்கு அவர்கள் இழுக்க முயற்சித்தார்கள் என்று உங்களுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அதான் ஒருத்தர் பேசினாரே ஃபோனில் பார்த்தோமே, கலவரம் செய்யாமல் தமிழ்நாட்டில் பாஜக வளராது, நல்லா ஞாபகிடுங்க. அவர் எங்கள் ஊருக்காரர் தான், திருநெல்வேலிக்காரர் பேசுனாங்கல்ல. அதான் இது என்னன்னே தெரியாமல், கூடம் தெரியாமல் ஜாமி ஆடுறது அப்படின்னு எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி அறிக்கையில் என்ன இருக்குன்னே தெரியாமல் கிளம்பி வந்துடுறது. இது இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. நீதிபதி சந்திரனுடைய அறிக்கை பல நல்ல அம்சங்களை சுட்டி காட்டியிருக்கிறது. பரவலாக அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பிசி எம்பிசியில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் அவர்கள் தான் அதிகம்னா அந்த பகுதியில் அந்த சமூகத்தை சேர்ந்தவரை தலைமை ஆசிரியராக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் ஆய்வு செய்யப்படணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம கல்வியை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னமும் வந்து பின்னாடி பிடிச்ச ஒரு குரூப் இழுக்குது. இவங்க இந்த பேசுகிறாங்கல்ல, ஏன் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண, நீங்கள் நான் சொல்கிறேன், சவால் விடுறேன், இதெல்லாம் ஒரு 3% அவர்களுக்கும்
நான் பாதிக்கப்படுற மாணவர்களுக்காக பேசியிருக்கேன். இந்த பாதிக்கப்படுற மாணவர்களுக்கும் அவர்களை மதத்தின் பெயரால் பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்று நினைத்து துடிக்கின்ற சிலருக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு. அந்த நூலிலை வேறுபாடு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட பிள்ளைங்க யாராவது இதை செய்கிறாங்களா? இதை இவங்க எதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்களோ அதை, எதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. உங்கள்கிட்ட பிள்ளைங்களை அதை செய்ய சொல்லுங்கள். அதனை எங்கூட்டு பிள்ளைங்களை செய்ய வச்சு நீங்கள் அரசியல் குளிர் காய்வீர்களா? இதெல்லாம் இந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. வட இந்தியர்களே உங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். வட இந்தியர்களே என்று நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவன் என் சகோதரன். இவ்வளோ நாள் நீங்கள் அவனை ஏமாற்றி வச்சுருந்தீங்க. அவனே விழிப்புணர்வு கொண்டு எழுந்து வந்துட்டான்னா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தாத்தன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். உங்கள் பருப்பு இங்கே வேகாது. இல்லை சார், இப்போ கோவில்களில் கயிறுங்கிறது அது ஒரு விஷயமா கொடுக்குறாங்க. அது பக்தி மிகுதியில் எல்லாருமே கட்டிக்கிறாங்க. யார் எடுக்க சொன்னது? யாரா எடுக்க சொல்லியிருக்காங்களா என்ன? கோயிலில் கட்டின சார், நானே ஸ்கூலில் ஏதோ ஒரு கலரில் தான் இருக்கும். அது ஏதோ ஒரு கலர்லாம் கிடையாது. நான் நிரூபிக்க தயார். வர சொல்லுங்கள், ஹெச் ராஜா வர சொல்லுங்கள். கலா ஆய்வு செய்வோமா போய் நான் குறிப்பிட்ட சில சமூகத்து மாணவர்களிடம் வேறு ஒரு கலர் கயிறை கொடுக்குறேன், அவன் கெட்டிடறானான்னு பார்ப்போம். கெட்ட சொல்லுங்கள், போய் கெட்ட சொல்லுங்கள் சார். சும்மா காசி கயிறுன்னு நம்ம ஊரில் முன்னாடி கொடுப்பாங்க. நான் ஸ்கூல் டேஸ்லாம் காசி கயிறுன்னு ஒரு கருப்பு கலர் கயிறு கொடுப்பாங்க. யாரும் கெட்டிட்டு வரக்கூடாதுன்னு எந்த ஸ்கூல்லையும் சொல்கிறது இல்லை. சரி, நான் இப்படி வரேனே, இதே கயிறு, இப்போ இந்த கயிறெல்லாம் அலௌடு சார். நான் ஹெச் ராஜா ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் சாமி கயிறை சாதி கயிறு என்று சிலர் மடை மாற்றுகிறார்கள், சதி செய்கிறார்கள், ஹிந்தி விரோதிகள். அப்படி வச்சுப்போம் சார். கரெக்டு தான். நான் மட்டும் என்ன ஏழி, என்ன நானும் ஹிந்து தானே, எனக்கும் கோபம் வரும். இந்த சாமி கயிறோட நீட்டு தேர்வு ஏன் எழுதக்கூடாது? வா, சாமி கயிறு தானே, ஏன் அவன் ஏன் நீட்டு தேர்வு எழுதக்கூடாது சாமி கயிறோட? இதையும் முடிச்சு போடுறீங்க என்ன சார்? அதையே என்ன சார் இது? என்ன சார், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்ல? அந்த கயிறு தானே, சாமி கயிறு தானே. சாமி அப்ப மட்டும் ரெஸ்ட்டுக்கு போயிருமா? சாமிக்கு கோவம் வராதா? ஹெச் ராஜாவுக்கு ரோஷம் வராதா? ஏ ஹிந்து விரோத மோடியே, எங்கள் பிள்ளைகளுடைய சாமி கயிறு அறுக்கிறார்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, ரத்தம் கொதிக்கிறதுன்னு ஹிந்துக்களுக்காக ஹெச் ராஜா வந்திருக்கணுமே. என்ன சார் உங்களுக்கு தேவைன்னா நீங்க தொட்டுப்பீங்க ஹிந்துன்னு, தேவையில்லைன்னா நீங்க லீவ் விட்டுருவீங்க. இல்லை, நீங்க சாதி ஒழிக்கிறோன்னு சொல்லி மறுபடியும் மதத்தை தான் புண்படுத்துறீங்க. மதத்தை யாரும் புண்படுத்தல. திருப்பி நான் சொல்றேன், நாங்க புண்படுத்தல, நீங்க தான் புண்படுத்துறீங்க. நான் சொல்றேன், தாலி கயிறோடு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்கு ஒரு மாணவி அனுமதிக்கப்படுகிறாள். தாலி கயிறோடு நீட் தேர்வு எழுதுவதற்கு ஒரு மாணவி அனுமதிக்கப்படுவதில்லை. இதுல யார் மதத்தை புண்படுத்துகிறாள்னு பேசுவோம். நீங்களா நாங்களா? எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? சரி, கயிறு அப்படி எடுத்துட்டோம்னா சாதி ஒழிஞ்சிருமா ஸ்கூல்ல? இது பிரச்சனை அதல்ல. குறைஞ்சபட்சம் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான ஒரு முயற்சி. எதை எடுத்தாலும் சாதி ஒழியாதுன்னா எல்லாத்தையும் பழைய மடி போயிருமா? ரிவைன் பட்டன் போட்டு இடுப்பில் துண்டை கட்டிப்போம், காலில் செருப்பு போட வேண்டாம் இல்லையா? உடன்கட்டை ஏறின காலம் உண்டு. எல்லாமே இதை எதிர்க்கின்ற பொழுது முதல்ல எதிர்ப்பு குரல்கள் வந்துச்சு. இது மதத்திற்கு எதிரானது, எங்கள் சம்பிரதாயத்திற்கு எதிரானது. சம்பிரதாயம்னா உடன்கட்டை ஏறுறது ஒரு காலத்தில் சம்பிரதாயம். இன்னைக்கு ஏற சொல்லுவாங்களா? என்ன சார், தேவதாசி முறை வேணும்னு ஒரு அம்மா பேசுது. ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கடுமையாக எதிர்த்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம், இவர்களுடைய முன்னோர்கள். ரெவன் போட்டு பின்னாடி போயிருவோமா? போனுன்னு இவர்கள் விரும்புகிறார்கள். இதுதான் சம்பிரதாயம்னு இவங்களெல்லாம் போய் பேச சொல்லுங்க, மக்கள் செருப்பு அள்ளி அடிப்பாங்க. பாரதூரமாக சமூகம் நடந்து வந்துருச்சு. என் தாத்தனும் பாட்டனையும் நீ ஏமாத்திருக்கலாம், என் தலைமுறை ஏமாற்ற முடியாது. சென்னை மாமன்ற கூட்டத்திலே இது கிழித்தெறியப்படுது, கவுன்சிலர் எறிகிறாங்க. அடுத்து சட்டமன்றத்திலையும் செய்யலாம். இது கடுமையாக பாஜக எதிர்க்குது. அமல்படுத்திட முடியுமா அப்போ எதை, இந்த பரிந்துரைகளை? பாஜக தமிழ்நாட்டில் ஒரு 150 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. 4 எம்எல்ஏ சார். 4 எம்எல்ஏ
பயமா இருக்கு. 4 எம்எல்ஏக்கள், அந்த 4 எம்எல்ஏக்களும் நான் திருப்பி அங்கே தான் நிற்கிறேன். நீட் தேர்வுக்கு எதிராக அல்லது குறைந்தபட்சம் நீட் தேர்வில் நடத்தப்படும் ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் நீட் தேர்வுக்கு எதிராக அவங்கள பேசிட்டு அப்புறம் இதை பேச சொல்லுங்க. இன்னொரு பக்கம் சார், இப்போ சீமான் சொல்றாரு, நாங்க இதை அமல்படுத்துவோம், இது முக்கியமான பரிந்துரை, இதை நாங்க அமல்படுத்துவோம், இவங்க பண்றாங்களோ இல்லையோன்னு சொல்றாரு. அதுல இன்னொரு பொருள் என்னன்னா, இவங்களால பண்ண முடியாது, ஏன்னா வாக்கு அரசியல், கன்சாலிடேட் பண்ணணும் வாக்குகள், இந்த சமூகம் எதிர்க்கும், இந்த சமூகம் ஓட்டு போடாதுன்ற அச்சத்தின் காரணமா இவங்க இதை அமல்படுத்த மாட்டாங்க, இந்த விஷயத்துல கை வைக்க மாட்டாங்கன்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், இவர்கள் பண்ண மாட்டார்கள்னு தான் இவங்கெல்லாம் சொன்னாங்க. திமுக தான் சாதித்து காட்டியது. பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்கக்கூடாது என்பது, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது மனுநீதி. திமுக அதை செய்யாதுன்னு சொன்னாங்க. திமுக தான் செய்து காட்டியது. தேவதாசி முறையை ஒழிச்சது திமுக தான். திமுக மீன்ஸ் திராவிட இயக்க சிந்தனையாளருடைய அவருடைய முன்னோர்கள், அவருடைய தொடர் போராட்டங்கள், அவருடைய முன்னோர்கள். சரியா? எழுவர் விடுதலையை திமுக சாத்தியப்படுத்தாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கேட்டு கதவை திறந்து விடுவேன்னு எங்கள் அண்ணன் சீமான் சொன்னார். கேட் கதவை ஸ்டாலினே திறந்து விட்டார். நளினியினுடைய மரண தண்டனை கயிறு நளினியுடைய கழுத்துக்களை இறுக்கிய பொழுது அதை திமுகவால் செய்ய முடியாது. நாங்கள் கலைஞர் தான் அந்த கயிறை அறுத்தார். எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? அதெல்லாம் செஞ்சிருவீங்க சார். ஆனா சாதியில கை வைக்க முடியாது சார். இது ஓட்டு போயிடும், பயந்துருவாங்க, இந்த விஷயத்துல கை வைக்க மாட்டாங்கன்ற ஒரு விமர்சனம். அருந்ததியர்கள் இந்த மண்ணில் வேறு மாநிலத்திலிருந்து துப்புரவு பணியாளர் பணிக்காக மட்டுமே அழைத்து வரப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திரு சீமான் அவர்கள் பேசினார். அருந்ததியர்களை பற்றி அவருடைய பார்வை வேறாக வைக்கப்பட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். அது காரணம் என்னாலும் எல்லாருக்கும் தெரியும். அவர் வேறு ஒரு சமூகத்தையும் அருந்ததியர் சமூகத்தையும் ஒப்பிட்டு எப்படி பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும். அது சாதிய வாக்குகளை பெறுவதற்காக பேசப்பட்டது. அவர் குறிப்பிட்ட அந்த அருந்ததியர் சமூகத்திற்கு அவருடைய கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதற்காக 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி காட்டியது திமுக. அதான் சார், அதெல்லாம் நான் இப்படி சொல்றேன். விசிகாவோட கூட்டணி வைக்காது திமுக. பாருங்க, திமுக விசிகா கழட்டி விட்டுருன்னு எல்லாரும் பேசினாங்க. பயம், மற்ற சாதி ஓட்டு திமுக கிடைக்காது சொல்லத்தான் செஞ்சாங்க. இவங்க எல்லாரும் பேசலையா? அப்படி வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் என்ன பேசிவிட்டார்? மற்ற ஜாதி பெண்களை எல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நாடக காதல்லாம் சொல்லி என்னெல்லாம் கிளப்பி விட்டாங்க. விசிகாவோடு திமுக கூட்டணி வைக்காதுன்னாங்க. திமுக விசிகா கழட்டி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஓகே சார். ஆனா இந்த எல்லாம் ஓகே, சந்துரு அறிக்கை அதெல்லாம் ஓகே மாதிரி இதுவும் ஓகே தான் சார். பள்ளிகள்ல சாதியை ஒழிக்கிற இந்த பரிந்துரைகளை என்ன சொல்றேன், ஏற்கனவே சாதித்து காட்டியவற்றை நான் முன்னுதாரணமாக சொல்ல முடியும். இதெல்லாம் சாதித்து காட்டியவர்கள் இதை மாட்டாங்களான்னு கேட்குறேன். இதுக்கு மட்டும் லீவ் விட்டுருவாங்களா? இதையும் சாதித்து காட்டுவார்கள். இதெல்லாம் அவங்க தானே பண்ணாங்க. யார் பண்ணா? இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தது யார்? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொன்னது யார்? பெண் ஓதுவார்களை நியமித்தது யார்? பெண்களுக்கான சொத்தில் சம உரிமையை கொடுத்தது யார்? ஏன்னா எல்லாமே இங்கே என்ன நம்ம என்ன உத்தரப்பிரதேசமா வடமாநிலமா குஜராத்தா? இது எதுவுமே நடக்காத மாநிலம். சமூக நீதியை பற்றி எதுவுமே பேசாமல் ஹிந்தி திணிப்புக்கு இப்பவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் விதிவிலக்கு. மற்ற எல்லா மாநிலங்களையும் ஹிந்தியில் தான் உங்களுக்கு வரும் ஒன்றிய அரசுடைய அறிக்கைகள். விரும்பாத மாநிலங்களுக்கு விதிவிலக்கு என்று தமிழ்நாடு மட்டும்தான் விதிவிலக்கு. எல்லாத்தையுமே திமுக தான் சார் பண்ணிச்சு. எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? நீதிபதி சந்துருவினுடைய இந்த பரிந்துரைகள் பள்ளிகள்ல அமல்படுத்த நிறைவேற்றிட்டா கட்சி கழிச்சிட்டு போயிடுவாரமா? என்ன அப்படி இல்லை, இதெல்லாம் அப்ப அமல்படுத்துவாங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த நீங்க எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி செய்ய முடியும். ஒரு நிமிஷம் சொல்றேன். எஸ், என்ன சார் ஹெச் ராஜா எதிர்த்தாங்கிறதுக்காக அதை நம்ம நிப்பாட்டிட போறோமா? இப்போ ஒரு விஷயத்துல சாதிய அமைப்புகள் எதிர்ப்பு சொல்றேன். இந்த அமைப்பு எதிர்க்கல சார். யார் எதிர்ப்பா? நீங்க இனிமேல் யாரையா போய் கூட்டு எதிர்க்க சொன்னாதான் உண்டு. எந்த சாதி அமைப்பு இதுவரை யார் ஹெச் ராஜாவை தவிர இதை எதிர்த்தது யாருன்னு சொல்லுங்க. எந்த சாதி அமைப்புன்னு சொல்லுங்க. எதிர்க்க மாட்டாங்க. யாருன்னு சொல்லுங்க. யாராவது நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? சொன்னா முதல்ல அவன் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். என்னைய சாதி அமைப்புன்னு ஏன் சொன்னேன்னு உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். வருவானா? பிராக்டிக்கல் நான் பேசுறேன். வருவானா? இதுதான் சார் தமிழ்நாடு. இதுதான் பெரியார் மண். என்ன சாதி அமைப்பு நீ சொல்லாத, அது எனக்கு வெக்கமா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அந்த இடத்துக்கு தள்ளிட்டோம்ல. நீங்க ஒரே ஒரு அமைப்பு பேரை சொல்லிடுங்க பாப்போம். சொல்லுங்க சார். முடியாது இல்லை, என்னாலையும் முடியாது சார். நான் உங்களை கேள்வி கேட்டு மடக்கணும் நான் நினைக்கல. என்னாலையும் முடியாது சார். ஏன்?
ஏன்னா சார் அவனாலேயே முடியாது. யாரால? நான் தான் சாதி அமைப்பு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லுங்க, எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுங்க. முடியாது சார். ஸோ யாரையும் எதிர்க்கல, எல்லாருமே தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க சார். இங்க சாதி வெறி ஒழிய வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கு சார். எல்லா சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா, என் சாதியை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொஞ்சம் அதிகமாக கொடு, என் சாதியை சேர்ந்தவர்களுக்கு வந்து நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கோம், அல்லது இதை கொடுங்க, இப்படி வேணா கேட்கலாமா? என் சாதியிலிருந்து ஒரு தலைவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டாரு, இவருக்கு ஒரு செலவு வச்சு கொடுங்க, இந்த தலைவருக்கு மணிமண்டபம் கட்டுங்க, இது வேணா கேட்கலாம். இல்ல சார், வெளியில கேட்கறது இல்ல, ஆனா மனசுக்குள்ள இன்னும் இவெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கானேன்ற எண்ணம் இல்லாமலா இருக்கும். அது எவ்வளவு இன்னும் படுகொலைகள், அப்படி எவ்வளவு விஷயங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம், வேறுபாடுகள். அப்படி கண்டிப்பா சமூகத்துல ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் சார். கண்டிப்பா. நான் அப்படிலாம் எல்லாரும் மாறிட்டாங்கன்னா என்ன ஆகுது சமூகம்? அதான் சொல்றேன், இது பல்லாயிரம் ஆண்டு கால அழுக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல குறைக்க முடியாது. அழுக்கு மலை போல குமிஞ்சிருக்கு, அதை ஒரே நாளில் வெட்டி களைய முடியாது. நான் இல்லை, நீங்க இல்லை, இதை உள்ளபடியே களைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் வந்தாலும் ஒரே நாள் அது நடக்காது. நாளைக்கு அவங்ககிட்ட போயிட்டு ஒரே நாளில் நீ வந்துட்டியே இன்னைக்கு நடந்துட்டாலும் கேட்டால் அதுவும் ஆபத்தான். நான் இப்பவும் சொல்கிறேன், நான் பறந்துபட்ட பறவையில் பேசுகிறேன். இங்கே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இதெல்லாம் ஒரே நாளில் சரி பண்ணக்கூடிய இது ஒரு நீண்ட கால அழுக்கு. ஆனால் அதுக்கு முயற்சி நடந்திருக்கானா? ஆமாம் நடந்திருக்கு. அதில் பலரில் வெற்றி பெற்றிருக்கோம்னா ஆமாம் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கானா? ஆமாம் போக வேண்டிய தூரம் இருக்குது. அதுதான் நியாயமான பேச்சாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒரே நாளில் நடத்திடுவேன்னு அது மிகப்படுத்தப்பட்ட பேச்சு. அரசியல் அவ்வளோ, அதை அப்படி தான் பேச முடியும். அரசியல் அப்படி தான் பேச முடியும், அதை பேசலாம். அப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு அறிக்கை வந்துருச்சு சார். நான் முதலமைச்சர்ல சார். இல்லை எதிர்பார்க்கலாம் முதலமைச்சர் இந்த ப்ராசஸ் சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், ஒருத்தருக்கு நோக்கமே இதுவா இல்லைன்னு வைங்களேன், எனக்கு அதை அமல்படுத்தணும் நோக்கமே இல்லை, ஒரு குழு அமைச்சிருக்குமா அரசு? அமைச்சிருக்காது. சரி, சந்துருவினுடைய அறிக்கை எப்படி வரும் என்பது ஓரளவுக்கு எல்லாருமே யூகிக்கலாம் தானே. சந்துரு வந்து ஒரு இடதுசாரி மனநிலையை கொண்டு வரதானே. அப்போ அவர் கண்டிப்பாக சாதிக்கு ஆதரவாக போக மாட்டார்ல, சாதியை ஒழிக்கணுங்கிற மாதிரி தானே அவர் அறிக்கை இருக்கும். அப்போ தெரிஞ்சு தானே சந்துருவை போடுறாங்க இல்லையா? நல்ல பரிந்துரைகளா ஒரு சாதி ஒழிப்புக்கான பரிந்துரைகளா அவரும் தெரிஞ்சுதான் போடுறாங்க. அப்போ நோக்கம் சும்மா ஒரு அறிக்கையை வாங்கி வைக்கிறது இருக்கல்ல சார். மருத்துவத்தை போய் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வாங்குறோம்னாலே போய் மருந்து வாங்குறது பல அறிக்கைகள் கிடப்புல இருந்து பல வரலாறுகள் இருக்குல்ல சார். ஏதாவது குறிப்பிட்டு பேசினா நான் பதில் சொல்லலாம். திமுக வந்து இந்த 3 ஆண்டுகள்ல இப்படி ஒரு அறிக்கை வாங்கி கிடப்புல போட்டுடுச்சு சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். அருணா ஜெகதீசன் அறிக்கை அதை தானே சொல்றாங்க, நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னு தான். அருணா ஜெகதீசன் அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து பல வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு, அதுல போடப்பட்டு. ஏன்னா அதுல பல பேர் பாஸ்போர்ட்டே கிடைக்காம இருந்துச்சு, இன்னைக்கு அவனுக்கு அது கிடைச்சிருக்கு. கருணை அடிப்படையில் அரசு வேலைகள் கொடுக்கப்பட்டதுல சாதாரண வேலைகளை கொடுத்தாங்க, அதுல பல பேருக்கு நல்ல வேலைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ரைட், அதனுடைய அறிக்கைகள் முற்றிலும் கிடப்பில் போடப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. யார் மேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு அதை நம்ம வலியுறுத்துவோம். அதில் வந்து இப்போ காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல நானும் உடன்படுறேன். அது எடுக்கப்படணும். அது வலிமையாக வந்து எல்லோரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டிய விஷயம். நான் தான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன், எல்லாத்தையுமே சாதிச்சிருக்காங்களான்னா, ஆனால் எதுவுமே சாதிக்கலான்னு சொன்னால் அதில் நான் முரண்படுறேங்கிறேன். ஸோ என்ன சொல்றது, மிகை நாடி அவற்றுள் மிக்க கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே மிகை நாடின்னு தான் நான் சொல்லணும். இங்கே வந்து பல சாதகமான அம்சங்கள் நடந்திருக்கிறது. நிச்சயமாக இதையும் சாதிப்பார்கள். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்தவர்களுக்கு முக்கிய நன்றி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.